வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அபூர்வமான நாளாவும் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், 7 ஜென்ம பாவம் நீங்கும்னே சொல்லலாம். அந்த பாவத்தினால நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு படிப்படியா குறையும். அதே மாதிரி இந்திரனை போல சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பும் நமக்கு ஏற்படும். கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன அற்புதமான நாள் இன்னைக்கு இருக்குங்கிறத பத்தியும் இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நமக்கு ஆணி மாசம் வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாம பௌர்ணமியும் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 6:58 வரைக்கும் நமக்கு கேட்டை நட்சத்திரம் இருக்கு. ஆணி மாசத்துல வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜேஷ்டா அபிஷேக நாள்ல பழனி முருகனுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அடுத்ததா சிவன் கோவில்கள்லயும் இந்த அபிஷேகம் இன்னைக்கு நடக்கும். அது என்ன ஜேஷ்டா அபிஷேகம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வாங்க அது என்னங்கறதையும் இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஆணி மாசத்துல வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் ஜேஷ்டாபிஷேகம்னு நாம சொல்றோம். இந்த நாள்ல சிவன் கோவில்லையும் பெருமாள் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும். இந்த ஆணி மாசம் பாத்தீங்கன்னா உத்தராயண காலத்துல வரக்கூடிய கடைசி மாசம். அதாவது ஒரு வருஷத்தை நாம ரெண்டா பிரிப்போம். சூரியன் நகரக்கூடிய திசைய வச்சு இந்த 2 காலங்களையும் நாம நிர்ணயம் பண்றோம். சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய காலத்தை தான் உத்தராயண காலம் சொல்றோம். இது தை மாசத்துல ஆரம்பிச்சு ஆணி மாசத்துல முடியும். அதே மாதிரி சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய காலத்தை தான் தட்சிணாயன காலம்னு சொல்றோம். அந்த வகையில இப்ப நாம உத்தராயண காலத்தோட கடைசி மாசத்துல இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய ஆணி மாசம் தேவர்களோட சாயங்கால பொழுது, அதாவது மாலை வேலைன்னு சொல்லலாம். இந்த ஜேஷ்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆணி மாசத்தை ஜேஷ்டா மாசம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி மாசத்துல பகல் பொழுது அதிக நேரம் இருக்கும். அதனால இத ஜேஷ்டா மாசம்னு சொல்றாங்க. அடுத்ததா 27 நட்சத்திரங்கள்ல இந்த கேட்டை நட்சத்திரத்தையும் ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனுக்குரிய நட்சத்திரமும் இந்த கேட்டை தான். தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் தலைவரும் மூத்தவரும் இந்த இந்திரன் தான். அந்த வகையில இந்த இந்திரன் அவருக்குரிய கேட்டை நட்சத்திர நாள்ல ஆணி மாசத்துல அவரோட தலைமை பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய திறமைய புதுப்பிச்சுக்கிறதுக்காகவும் அவரோட தலைமை பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா இந்த ஆணி மாசத்தோட கேட்டை நட்சத்திர நாள்ல விசேஷமான அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் செய்வாரு. இததான் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நாள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை சிவன் கோவில்கள்லயும் பெருமாள் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் விசேஷமான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நமக்கு நடக்குது. இப்போ இந்த நாள்ல சிவபெருமான நாம வழிபாடு செய்யும் போது இந்திரனை போல வாழக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை அமையும்னே சொல்லலாம். அதே மாதிரி 7 ஜென்மத்துல நாம செஞ்ச பாவங்களும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு தீரும். அந்த வகையில நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம வீட்ல பூஜை அறையில இருந்து செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6:58 வரைக்கும் தான் இருக்கு. இருந்தாலும் சூரிய உதய நேரத்துல நமக்கு கேட்டை
நட்சத்திரம் இருக்கறனால இந்த நாள் ஃபுல்லாவே நாம கேட்டை நட்சத்திரத்துக்கான நாளா கணக்குல எடுத்துக்கலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் சொல்ல போறேன். இத வார்த்தைன்னு சொல்லலாம், திருநாமம்னு சொல்லலாம், அதே மாதிரி மந்திரம்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் உட்கார்ந்துகிட்டும் சொல்லலாம், உங்க வீட்லயும் சொல்லலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா சிவபெருமான் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த தேவலோக இந்திரனை மாதிரி உங்க வாழ்க்கையும் அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து நீங்க 10 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இந்த சிவ சிவங்கிற வார்த்தைய நாம சொன்னா கூட நாம செஞ்ச பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மந்திரத்தை தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி கோவில்ல உட்கார்ந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா கீழே தரையில உட்கார்ந்தே சொல்லலாம். விருப்பி விரிச்சு உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கோவில்ல இருந்து சொல்றவங்களும் தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் இந்த மந்திரத்துக்கு வேணாம். எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப இருக்கக்கூடிய கெட்ட காலமும் கஷ்டமும் உங்களை விட்டு பறந்து ஓடி போகும்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போகும். இந்திரனை போல சுகபோக வாழ்க்கை நமக்கு அமையும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.